இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ 24/7 வந்து பார்த்திங்கன்னா ரயானுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பயங்கரமான உள்ள ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க. பட் இப்போது வந்து பின்னாடி போய் நிறைய விஷயங்கள் வந்து சௌந்தர்யா சொன்னதை காலையிலே வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷால்கிட்ட போயிட்டு ஜாக்லின் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து ஜாக்லின் வந்து செம்ம அப்செட்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா வந்து முன்னாடி வந்து சொல்லணும், எதுக்கு போய் பின்னாடி சொல்கிறது, அப்படிப்பட்ட ஃப்ரெண்டே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்தில் வந்து ரயான் வந்து உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஏன் வந்து பண்ணுறீங்க, எனக்கு உன்னையும் பிடிக்கும் ஜாக்லினையும் பிடிக்கும், ஆனால் நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுருக்கிறது பார்க்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜாக்லின் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேராக வந்து சொல்லி எதுக்கு போய் பின்னாடி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வந்து பச்சவந்தி மாதிரி வந்து முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிறது அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு சௌந்தர்யாவுக்கு. பச்சவந்தி மாதிரிலாம் வந்து சொல்லாத, நான் அப்படிலாம் எதுவுமே பெருசாக தப்பெல்லாம் வந்து சொல்லலை, எனக்கு தோன்றதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, நீ தயவு செஞ்சு தோன்றதை சொல்கிற அப்படின்னு நீ யோசித்து சொல்லு, நீ தோன்றதை சொல்கிறதுக்கு கிடையாது, நீ தோன்றதை இப்போ எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தோணும், எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா வெளியே, நம்மளுக்கு தோன்ற விஷயம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது யோசிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. சௌந்தர்யா வந்து நான் ஏன் ஜாக்லின் விட்டு விலகினேன் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஜாக்லின் தான் எல்லாமே பேசுகிறாங்க, எனக்காக நிற்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. என்னோடய கேம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால் அஃபெக்ட் ஆகுதோன்னு தோணுச்சு. அதனால் நான் தனியாக விளாண்டா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும், என்னோடய தனித்துவம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஜாக்லின் விட்டு வந்தேன். ஆனால் அவள் இப்போ எப்படி பேசுகிறா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து பிரித்து பேசுகிறா. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜாக்லின் எனக்காக நின்றுருக்கா, நானும் அவளுக்காக நின்றுருக்கேன். பட் அது இந்த கேமை வந்து அஃபெக்ட் பண்ணுது, நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து எமோஷனாக கனெக்ட் ஆகிறதுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து அந்த கேக் கொடுத்து ஒரு விஷயம் வந்து பண்ணாங்க ஒரு டாஸ்கில். அதில் வந்து யாருமே எனக்கு ஃப்ரெண்டாக ஜாக்லின் வேணும் அப்படின்னு சொல்லி கேக் கொடுக்கல. அப்போ வந்து அவங்க ஒரு மாதிரி உடஞ்சி அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ சௌந்தர்யா போயிட்டு இப்போ கேக் கொடுக்கலனாலாம் அழுதுட்டுருக்கா, நான்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்போ ரயான் வந்து சொல்கிறாரு, ஒருத்தர் அழுதுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு எதுக்காக அழுகுறாங்கன்னு கேளு, டேரெக்டாக எடுத்தோடனே போய் கேக் கொடுத்தாங்க அழுகுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம். அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு நாள் அவள் அழுதுட்டு இருந்தா, அது என்ன காரணம்லாம் எனக்கு தெரியல, டேரெக்டாக ஃபர்ஸ்ட்டு அவள் ஏன் அழுகிறா, அதை ஸ்டாப் பண்ணோம், அவளை கன்சோல் பண்ணோம் அப்படிங்கிறதா என்னோட இதாக இருந்தது. ஆனால் அவள் எப்போ நான் அழுதாலுமே இதுக்காக அழுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதெல்லாம் வந்து நீ தயவு செஞ்சு வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு கன்சோல் பண்ண வராது, அதனால தான் நான் போய் அவகிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி என்கிட்ட ஜாக்லின்ட்ட இருக்கிற இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, அவகிட்ட ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்க முடியாது, அவர் ரொம்ப நேரம் பேசுவா, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சௌந்தர்யா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து போயிட்டு இருந்தது. இவங்க இங்கே ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்டாக ஜூம் வைக்கிறாங்க அந்த சைடுந்து. இப்போ பழைய ஜாக்லினாக இருந்திருந்தால், இப்போது முன்னாடி இவங்க 2 பேர் இந்த மாதிரி இருந்திருந்தால் வந்திருப்பாங்க. பட் இப்போ இவங்க அழுகுறாங்கன்னு தெரிஞ்சோ அந்த இடத்துலேருந்து வரல. ஜாக்லின் அந்த இடத்துல வந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போது ரயான் கடைசியாக சொன்னது, 2 பேரும் உட்காந்து தயவு செஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுங்க, சார்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.